Hello everyone, welcome to the discussion session of practice test 2. So கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம practice test 2 வச்சிருந்தோம். So இதெல்ல பார்த்தா நம்ம டிஸ்கஷன் இன்னும் பண்ணல. So இன்னைக்கு பார்த்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன வரும் அப்படினு. Object is dropped from a height 180 meter. 180 meter அந்த ஆப்ஜெக்ட் நான் கீழ தூக்கி போறேன். அப்ப அது எவ்வளவு செகண்ட்ல கீழ வந்து சேரும்? டைரக்ட்டா 6 செகண்ட் ஆன்சர்னு போட்டுறலாமா? ஃபார்முலா தேவையில்லை. டைரக்ட்டா 6 செகண்ட் போடலாமா? ஒரு செகண்ட்ல 5 மீட்டர், 2 செகண்ட்ல 20 மீட்டர், 3 செகண்டுக்கு 45, 4 செகண்டுக்கு 80, 5 செகண்டுக்கு 125, 6 செகண்டுக்கு 180. இந்த வேல்யூ நிறைய டைம் கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எஸ். அப்படி இல்லைன்னா இது சிம்பிள் என்னது? 5 into t ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? S is equal to ut plus half a t square. அப்போ 5 into t square. ஸோ இதான் S. பட் நீங்கள் என்ன ஃபார்முலா தெரியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நீ முழிக்கிறத பார்த்தா t is equal to root of 2s by g. இப்போ நல்லா பார்த்தனா இங்கே ஒன்றும் இல்லை, இதோட வேல்யூ என்ன வரும்? 1/5. 1/5 into s. கரெக்டா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பாரு. t ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தனா s/5. அப்போ டீயோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் s/5. புரியுதா? சரி, நீ வந்து ஃபார்முலா தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இங்கே பாரு, ரொம்ப சிம்பிள். சரியா? நான் தான் சொல்கிறேன், நீ வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே எல்லா இடத்துலையும் காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ இது என்னது? s is equal to ut plus half a t square ஃபார்முலாவா? இது என்ன வந்து தொல்லை? S is equal to ut plus half at square. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக இல்லையா? ஸோ உனக்கு அதில் போட்டாலும் ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வருது, நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் உனக்கு வேணா இங்கே பாரு, எஸ்ஸோட வேல்யூ 180, half into 10 into t ஸ்கொயர். ஸோ இதுக்கு தான் நான் சிம்பிளாக என்ன சொல்லியிருந்தேன்? எஸ்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா 5t ஸ்கொயர் இருக்கும். கரெக்டாக இல்லையா? 5t ஸ்கொயர் இதெல்லாம் நடத்தியிருக்கேனா? சரி, சம் x டைம் t ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? x ஓட வேல்யூ என்ன? a/2. a/2 என்ன? 5. கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணோடனே உனக்கு t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு வரும். அப்போ டீயோட வேல்யூ என்னது? 6. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஏன்னா இதே தான், அந்த ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 6. பட் அதோட சூப்பர் கூல் டிப் என்னது? இந்த இடத்துல நீ இதை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பாரு, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் கார் பிட்வீன் 2 cities. ரெண்டு சிட்டிக்கு நடுவில், சிட்டி நம்பர் ஏ, சிட்டி நம்பர் பி, ரெண்டு சிட்டிக்கு நடுவில் ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 200ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பீடு, ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 200. ஒரு ஸ்பீடு வந்து 50, இன்னொரு ஸ்பீடு வந்து எவ்வளோ? நீ நல்லா பார்த்தனா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா, சரியா? ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன். ஒரு நம்பர் வந்து ஏன்னு வச்சுக்கோ, இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கோ. அப்போ என்னோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குமா, இல்லை கம்மியாக இருக்குமா, இல்லை அதிகமாக இருக்குமா? இதுதான் கேள்வி. இப்போ ஏபின்னு சொல்லி ரெண்டு நம்பர் இருக்குன்னு இதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் ஏவை விட கம்மியாக இருக்குமா, இல்லை பியை விட அதிகமாக இருக்குமா, இல்லை ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குமா? நடுவில் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பார்த்து எனக்கு ஆன்சர் 200 வரணும். ஒரு சைடு 50, அப்போ இன்னொரு சைடு கண்டிப்பாக என்ன வரணும்? 200ஓட அதிகமாக இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பாரு, 200ஓட அதிகம் எதில் இருக்கு? சொல்யூஷனே தேவையில்லை. பட் எஸ், என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஃப் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் டைம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? V average is equal to V1 plus V2/2. யாராச்சும் இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணியா? V average is equal to V1 V2/V1 plus V2. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணணும்? ஸோ இது 2V1 V2/V1 plus V2. இது டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. பட் என்ன சொன்னாங்க? டோட்டல் டைமில் பாதி டைம் இந்த டிஸ்டன்ஸு, பாதி டைம் அந்த ஸ்பீடு. அப்போ டைமோட ஃபார்முலா, அதாவது V1 plus V2/2. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுத்துட்டேன். நம்ம ஃபார்முலா வச்சு போனோம்னா போடலாம், ஒன்றும் இல்லை. 200 equal to 50 plus V2/2. Cross multiply பண்ணா 400 is equal to 50 plus V2.
அப்போ v2 ஓட வேல்யூ 350 மீட்டர் பர் செகண்ட் வருதா? இப்போ இந்த கொஸ்டின் பார், ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆன் அ சர்க்குலர் பாத், ஆன் அ சர்க்குலர் பாத்ல ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் டிஸ்டன்ஸ்க்குள்ள ரேஷியோ கேட்குறான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ பை டிஸ்டன்ஸோட வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குமா இல்லை டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா? டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டுத்தோட ரேஷியோ என்ன வரணும்? 1 விட சின்ன வேல்யூ பை பெரிய வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கணும். இங்கே ஆப்ஷனை பாரு, 3.14/2 1 விட அதிகமா இல்லையா? அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. 2π 1 விட அதிகம், இது ஆப்ஷன் கிடையாது. மிச்சம் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். கரெக்டாக இல்லையா? ஸோ ஈவன் எனக்கு ஃபார்முலா தெரியலன்னு சொன்னால் கூட பேசிக் நாலேஜ் வச்சு என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் நெக்லெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நல்லா பாரு, இதோ ஒரு சர்க்குலர் பாத், நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 2r. ஆமாவா இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2r. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த பாதை πr. r கேன்சல் பண்ணிக்கோ, 2/π. கிராஸ் வெரிஃபை பண்ணுறேன்னா பண்ணு, 2/3.14. கண்டிப்பாக கம்மியாக இருக்கா? 1 விட கம்மியாக வருமா ஆன்சர்? எஸ், முடிஞ்சு. புரியுதா? இப்போ இந்த கொஸ்டின் பாரு, வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, தென் டைம் அட் விச் ஆக்சிலரேஷன் 0. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆக்சிலரேஷன் 0 எப்பன்னு கேட்குறான். வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷனா? வெரி குட், 2t - 8. இப்போ என்ன சொல்கிறேன், ஆக்சிலரேஷன் வந்து 0வா இருக்கணும். அதாவது 2t - 8 வந்து 0வா இருக்கணும். அப்போ டைம் என்னவா இருக்கும்? வெரி குட், டைமோட வேல்யூ 4. சரி, நீ நல்லா பண்ணு. எத்தனை ஸ்டெப்ஸாக எழுதுறேன்னா? நோ, நீட் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஸ்டெப்லாம் தேவையில்லை. இப்போ பாரு, வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கான்ஸ்டன்ட் வித் டைம். வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குது? கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? velocity constant, velocity constant, acceleration வந்து 0. கரெக்டா இல்லையா? பொசிஷன் ஆஃப் an object இப்படி இருக்குது, அப்ப நேச்சர் ஆஃப் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா t² + 4t + 6. அப்போ வெலாசிட்டி பார்த்தோன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடு, 2t + 4. ஆக்சிலரேஷன் என்ன வரும்? 2. அப்போ இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்டா இல்லை வேரியபிள் இல்லை 0? ஃபர்ஸ்ட் இது 0 கிடையாது, அது விட்டுறலாம். இந்த 2ஓட வேல்யூ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இதில் பாரு, ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஜெக்ட் எதில் மூவ் ஆகுது? ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, வித்தவுட் சேஞ்ச் இன் டைரக்ஷன். டைரக்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இந்த 3 ஆப்ஷனும் தப்பு. இந்த 3 ஆப்ஷனும் ஏன் தப்பு? வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெலாசிட்டியை ஸ்கேலர் கூட ஈக்குவேட் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டானு பாரு. ஏன்? ஏன்னா வெளியே என்ன போட்டிருக்காங்க? மாடுலஸ் சைன் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ அப்படி இல்லைன்னா ஏன் மற்ற ஆப்ஷன்லாம் தப்பு? இது வந்து விட்டுரு, எனக்கு வெலாசிட்டியே தெரியாது போங்க. அப்போ நல்லா பாரு, ஸ்ட்ரெயிட் லைனில் ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேனோ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருப்பேன்னா என் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இல்லையா? அப்போ நல்லா பார்த்தேன்னா சப்போஸ் நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கேன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல். அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இதில் என்ன சொல்கிறான்? வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் ஸ்பீடு. இதுக்கு வந்து ஜன்மத்தில் வாய்ப்பே கிடையாத ஒரு விஷயம். கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி வந்து ஸ்பீடை விட அதிகமாக இருக்க முடியவே முடியாது. சரி, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் லெஸ் தென் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல்னு சொன்னால் அது எப்படி லெஸ் தென் வரும்? ஸோ இது தப்பு. ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென், ஸோ அகைன் இதுவும் தப்பு, ஏன்னா இந்த சைன் இருக்குது, இது தப்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த கொஸ்டின் பாரு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெவர் பாசிபிள். இதில் எது பாசிபிளே கிடையாது. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாமா? இருக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாமா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட?
வாய்ப்பில்லை ராசா. ஸோ இதான் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம் ஈக்குவலாக இருக்கலாம். நெவர் பாசிபிளுக்கு வந்து பாசிபிள்னு பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏ மார்க் பண்ணிட்டியா? ஓகே, சி போட்டிருக்கு. வெரி குட். ஸோ அதான் இந்த கொஸ்டின் படிக்கிறப்ப என்ன கேட்குறாங்க அப்படி வந்து ஒரு தடவை போய் பார்த்துக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதான் பண்ணுவோம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், கரெக்ட் எதுன்னு பார்த்து எழுதி வைப்போம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கரெக்டாக பார்க்கணும். இப்போ பாரு, an object moving on a square path. ஒரு ஸ்கொயர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் A to B போகுது, B to C போகுது. ஆக்சுவலாக அது ஸ்கொயர், சரி, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேவலம் வரைஞ்சிருக்காங்க. இந்த வேல்யூ L, இந்த வேல்யூ L. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? வெரி குட். எவ்வளோ? √2L. √2L. பித்தாகோரஸ் தியரம். யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஓகேயா? நான் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? அதனால் உனக்கு டவுட் இருந்துச்சா கேட்டுக்கோ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ஃபார் த டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ்க்கு எது கரெக்ட்னு கேட்குறான். டிஸ்டன்ஸ் மேபி நெகட்டிவ், நோ. இட் டிக்ரீசஸ் வித் டைம். நீ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கம்மியாகுமா? நீ நல்லா பாரு, நான் வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கேன். அடுத்து வேணா நான் ஸ்பீடை கம்மி பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னும் 5 கிலோமீட்டர் முன்னாடி தான் போவேன். கரெக்டாக இல்லையா? அப்போ கம்மியாக வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் ஆகும். டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பார்ட் டேக்கன். அதாவது நான் இப்படி போனாலும் சேம் டிஸ்டன்ஸ் சொல்கிறான். தப்பு தானே இது? சரியா? ஸோ நம்ம எப்படி போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்த பொறுத்து இருக்கும். ஸோ இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், இதான் கரெக்ட். சரியா? ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் இஸ் மோஷன் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் மூவ்ஸ் 80 மீட்டர் இன் 10 செகண்ட். 10 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான்? அப்போ 20 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவான்? 160. யார் ஆன்சர் பண்ணது? ரிஃபாத். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். 160 தப்பு. 320 எப்படி சால்வ் பண்ணீங்க? ஃபென்டாஸ்டிக். அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ 1:4 ரேஷியோ போடணும். இல்லைன்னா நிறைய பேர் இது கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். சரியா? S is equal to x into t ஸ்கொயரா? அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல, S is proportional to t ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இது வந்து S1/S2 is equal to T1/T2. S1 வேல்யூ என்ன? 80 மீட்டர். S2 தெரியாது, இஸ் ஈக்குவல் டு T1 எவ்வளோ? 10. அப்போ 10, T2 எவ்வளோ? 20. இதை ஸ்கொயர் பண்ணியிருக்க. அப்போ நீ இது கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னால் 1/4ன்னு இருக்கும். இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் S2ஓட வேல்யூ எவ்வளோ? 80 மீட்டர். இது பார்த்தோன்னா ஷார்ட்கட் மெத்தட். இது ஷார்ட்கட் மெத்தட். நம்ம என்ன பண்ணுவோம், S is directly proportional to போட்டு முடிச்சிருவோம். அப்போ லாங் மெத்தட் எதுன்னு கேட்கலாம். நீ லாங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா S is equal to half a t ஸ்கொயர். அப்போ இந்த half into a-ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதை போய் ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. கரெக்டாக? சப்ஸ்டியூட் பண்ண 320 தான் வரும், அதில் எந்த டவுட் இல்லை. பட் ட்ரிக் என்ன, 10 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா 20 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4x. அப்போ எக்ஸ் வந்து 80ன்னு சொன்னால் 4x எவ்வளோ? 80 into 4 320. முடிஞ்சு கொஸ்டின். என்ன பாப்பா? 1/18 போட்டேனா? சாரி, 18 போட்டேன். ஐ எம் சாரி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 80 into 4 320 வரும். ஏன்னா இங்கே வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4 into 80 320. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் அவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். பட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அது பிரச்சனை எனக்கு இப்போ புரியுது. இப்போ பார், ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் மோஷன் ஃப்ரம் ரெஸ்ட். இது டைரக்டான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் உனக்கு என்ன வருது ஆன்சர்? 1:3:5. வெரி குட். அதே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஆப்ஷனில் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டில், அப்புறம் 2 செகண்ட்ஸில், அப்புறம் 3 செகண்ட்ஸ் கேட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? ஸோ 1:2. சரி, எக்ஸ் இல்லை, 1ன்னு வச்சுப்போம். 1:4:9. 1 இல்லை, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அவ்வளோதான்.
இப்போ இந்த क्वेश्चन பார் which of the following graph represent uniform motion I don't think இதுல ஒரு கஷ்டம் இருக்கணும் uniform motion என்ன velocity என்னவா இருக்கணும் velocity என்னவா இருக்கணும் சேமா இருக்கணும் இங்க பாரு velocity ஓட வேல்யூ இன்கிரீஸ் ஆகுதா எஸ் அப்ப இது தப்பு b ல தான் அப்படியே acceleration கான்ஸ்டன்ட்டா இருக்கு acceleration கான்ஸ்டன்ட் அப்ப velocity சேஞ்ச் ஆகுது b ல பாரு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு டைம் கிராஃப் இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததா என்னது கான்ஸ்டன்ட் velocity னு சொல்லுவேன் velocity டைம் கிராஃப்ல velocity சேஞ்ச் ஆகவே இல்ல அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் dropped then the displacement in 4th second 4வது செகண்ட்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு 35 யா எஸ் நோ என்ன பண்ணீங்க u + a/2 என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண 4th செகண்ட் கேட்டிருக்கான் ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்ப 4 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் -3 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்ப 4 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் half into a into t square half a t square போட்டனா 5 into 16 அதாவது 80 minus 3rd செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும் சப்ட்ராக்ட் பண்ணா 45 இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியா என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க சொன்னதா எனக்கு தெரியும் ஹலோ அடுத்த சம் இதே மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா புரியல வெரி குட் ஸோ டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ்ல இருந்து 3 செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ 4th செகண்ட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 into t square கரெக்டா இல்லையா இந்த half a t square அப்ப 4th செகண்ட் -3 செகண்ட் இத போட்டேன்னு சொன்னா 4 செகண்ட்ல 80 3 செகண்ட்ல 45 ஏனா 5 into 9 5 9s are 45 அப்ப ஆன்சர் எவ்வளோ 35 வெரி குட் நல்ல மெத்தட் உனக்கு nth செகண்ட்ல டிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்தேனா sn is equal to a sorry u plus a/2 u plus a/2 into 2n minus 1 u ஓட வேல்யூ 0 அப்ப a/2 என்ன 10/2 5 5 into 2 4s are 8 minus 1 5 into so 7 அப்ப ஆன்சர் பார்த்தனா 35 வெரி குட் ஆன்சர் எவ்வளோ 35 வெரி குட் இன்னொரு மெத்தட் ஏதாவது சொல்லி கொடுத்தேனா ஒரு ஆப்ஜெக்ட்டை கீழே போடுறேன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அது 5 மீட்டர் டிராவல் பண்ணும் ரெண்டாவது செகண்ட்ல 15 25 35 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் செகண்டா 10ஆல மல்டிப்ளை பண்ணு 10 10க்கு 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 5 ரெண்டாவது செகண்டா 2 அப்பனா 20 20ல 5 போச்சுனா 15 30ல 5 போச்சுனா 25 40ல போச்சுனா 45 அப்படினா நீ ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிருக்கலாம் x is 2 3x is 2 5x is 2 7x x ஓட வேல்யூ என்ன x ஓட வேல்யூ என்ன இங்கனா x ஓட வேல்யூ என்ன a/2 5 தானே 5 10 அப்ப 7x 35 அதுதான் இங்க கொண்டு நீ சுத்தி கொண்டு வந்திருக்க சரியா சோ நான் அதுக்கு தான் ஸ்ட்ரைட்டா ட்ரிக் சொன்னேன் 4 செகண்டா 4 10s are 40 40ல 5 கழிச்சுக்கோ 35 முடிஞ்சு ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் வித் a speed 50 மீட்டர் per second அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் இன் 6th செகண்ட் எவ்வளோ இது ஒரு நல்ல क्वेश्चन நிறைய பேர் தப்பா பண்ணிருப்பீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்லா பாரு ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் மேலே தூக்கி போடுறேன் என்ன ஸ்பீடில் தூக்கி போட்டிருக்கேன் 50 அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ரிஃபாத் கரெக்டாக சொல்லு தம்போய் வெலாசிட்டி வந்து 15 சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே போக எவ்வளோ டைம் ஆகும் ஃபிஃப்டினா 5 செகண்ட் 60னா 6 செகண்ட் 80னா 8 செகண்ட் சொல்லி கொடுத்தேனா சொல்லி கொடுத்தேனா இல்லையா எஸ் ஸோ 50 ஸ்பீடில் தூக்கி போட்டால் 5 செகண்டில் அது மேலே ரீச் ஆக போகுது இல்லைன்னா உனக்கு ஃபார்முலா இருந்திருக்குமே
v is equal to u plus at. அப்போ u வந்து ஃபைனலில் மேலே போகிறப்ப 0 ஆயிரும். அப்போ டைம் பார்த்தனா u by a, ஏயோட வேல்யூங்க ஜின்னு போட போகிறேன். 50/10 அதுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொன்னேன், 50னா 5, 60னா 6, 80னா 8. அப்போ 5 செகண்ட் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 6th செகண்ட், 6வது செகண்டில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நெருங்கி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நீ அரைச்சி 6வது செகண்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க, உனக்கு ஆன்சர் வந்து 55ன்னு வந்திருக்கும். அந்த எஸ் ப்ளஸ் யூ ப்ளஸ் a/2 × 2n - 1 யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும், 55 வந்திருக்கும். பட் நீ வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க மாட்ட. ஏன் அப்படின்னா, நீ நல்லா பாரு, மேலேருந்து கீழே தூக்கி போட்டால் இது வேலிடு, கீழேருந்து மேலே தூக்கி போட்டால் இது வேலிட் கிடையாது. ஏன்? ஏன்னா மேலே போக போக ஸ்பீடு கம்மியாகும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ நல்லா பாரு, 5 செகண்டில் மேலே போயிருக்கு. இப்போ 6வது செகண்ட் கேட்குறான். 6வது செகண்ட் என்ன, 5லேருந்து 6க்கு நடுவில். அப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லிக்கலாமா? கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு செகண்டில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ட்ராவல் பண்ணும், எக்ஸுக்கு வேல்யூ என்ன, 5. சரியா? என்ன முகேஷ், எதுவுமே படிக்காத மாதிரியே இருக்கா? இவ்வளோ படிச்சும் நம்ம யூஸ் பண்ணலையே. பரவாயில்ல. அ கார் இஸ் மூவிங் வித் ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, 100 m/s. டைம் 50 மீட்டருக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகுது. சப்போஸ் அதே கார் வந்து 50 m/s ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆகும்? இதுக்கும் சொல்லி கொடுத்தேன்னா, s is proportional to v². அப்போ நான் என்ன போட்டுக்கலாம், s1/s2 is proportional to v1/v2, இல்லை u1/u2 v1/u2. ஓகே, நம்மளுக்கு தேவை என்ன, s-ஓட வேல்யூ எவ்வளோ, 50 பை s2 எவ்வளோ தெரியாது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு v1 எவ்வளோ, 100/50 the whole square. அப்போ s2 எவ்வளோ வரும், 50/4. கரெக்டா? 50/4 வருமா, 50/4 வருமா வராதா? சரி, இது நீ லாஜிக்கலாக திங்க் பண்ணு. சரியா? ஒரு வண்டி வந்து 100 ஸ்பீடில் உன்னை நோக்கி வருது. சரியா? ஒரு வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வருது, 100 ஸ்பீடில். நீ அதை நிப்பாட்ட ட்ரை பண்ணுற. அப்போ பிரேக் அடிச்சேன்னா அது வந்து 50 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. இப்போ வண்டி வந்து 50 ஸ்பீடில் தான் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனும் இருக்க வாய்ப்பு இல்லை, மெதுவாக வருது. அப்போ அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்குது 2, அதில் நீ மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பார், ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் அப் வித் அ ஸ்பீட் 40. அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ, h max எவ்வளோ? நீ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்ப, எனக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. நீ நல்லா பாரு, இப்போ ஏன் ட்ரிக்கை பாரு, என்ன ஸ்பீடில் தூக்கி போடுற, 40. அப்போ மேலே போக எவ்வளோ டைம் ஆகும், 4 seconds. 4 செகண்டில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண முடியும், ஆன்சர் வந்துருச்சா? அப்படி இல்லைன்னா உனக்கு யூஷுவல் ஃபார்முலா, அது தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நீ வந்து இங்கேருந்து இங்கே போகிறப்பன்னு வச்சுக்கலாமே. ஃபைனலாக உன் வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ ஸ்டார்டிங் ஸ்பீட் வந்து u, ஃபைனல் ஸ்பீட் வந்து 0. அப்போ ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தோம், எஸ் கேட்குறானா, s is equal to v²/2a. இந்த ஃபார்முலா தானே அப்ளை பண்ணியிருப்ப. ஓகே, அப்போ 40 × 40/20, 80. சேம் ஆன்சர் வருதா? எஸ், வெரி குட். இப்போ பார், a ball is dropped from a height 125 மீட்டர். ஓகேவா? 125 மீட்டர்லேருந்து அது கீழே தூக்கி போடுற, புரியுதா? அப்போ இதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ நீ போன தடவை யூஸ் பண்ண அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட v² is equal to 2as. அப்போ v பார்த்தனா √2as, 2 × 10 × 125, எவ்வளோ வரும், 250, 2500. அப்போ ஆன்சர் வந்து 50யா? கரெக்டாக இல்லையா? 50. ஓகே. சரி, இதை வந்து நீ எப்படி டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணலாம்?
நல்ல பாரு டோட்டல் ஹைட் எவ்வளோ 125 மீட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் கீழே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 5x ஸ்கொயர். சாரி இங்கே பாரு அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா 125 பார்த்தோன்னா 5t ஸ்கொயருக்கு ஈக்குவல் xt ஸ்கொயர். அப்போ இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 25. அப்போ டைம் எவ்வளோ? டைமோட வேல்யூ பார்த்தோன்னா 5 செகண்ட். அப்படி இல்லைன்னா இது ஞாபகம் வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க. 1 மீட்டரில் 5, 2 மீட்டரில் பார்த்தோன்னா 20, மூணாவது இதில் பார்த்தோன்னா 45, 4 செகண்டில் பார்த்தோன்னா 80, நெக்ஸ்ட்டு 125, நெக்ஸ்ட்டு 180. இந்த 6க்கு மட்டுமாவது நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 6க்கு மட்டுமாச்சு நீ ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஸோ டைம் பார்த்தோன்னா 5 செகண்ட் ஆகும். சரி 5 செகண்டில் வெலாசிட்டி எவ்வளோ இருக்க முடியும்? 5 செகண்டில் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? இங்கே வேறு 50ல் தூக்கி போட்டால் மேலே போக எவ்வளோ டைம் ஆகும்? 5 செகண்ட். அப்போ 5 செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி வரும்? 50. சேம் ஆன்சர் வந்துருச்சா? சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, v is equal to என்ன a into t. a எவ்வளோ 10, டைம் எவ்வளோ 5 செகண்ட். முடிஞ்சு. சரியா? எஸ். In which graph acceleration of the object is non-zero as well as uniform? Non-zero. Acceleration என்ன இருக்கணும்? Non-zero. நல்லா பாரு, இங்கே வந்து எஸ்ஸுக்கும் டீக்கும் ஒரு கிராஃப் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் என்ன? ஆக்சிலரேஷன் 0. பட் இவங்க என்ன கேட்குறாங்க? ஓகே. இப்போ இங்கே பாரு, இங்கே ஆக்சிலரேஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப். ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா இல்லையா? அப்போ ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்ம் கிடையாது. ஓகே, இது வந்து சேஞ்ச் ஆகுது. புரியுதா? அப்போ இதுவும் தப்பு. இங்கே பாரு, இங்கே வெலாசிட்டி என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சிலரேஷன் என்ன? அப்போ இதுவும் கிடையாது. இங்கே பாரு, வெலாசிட்டி டைம் வந்து டைரக்டாக இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட். டவுட் இருக்கா? வெரி குட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார், ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v is equal to 2x. அப்போ ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சிலரேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்னா? வெரி குட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷனா v into dv by dx. v ஓட வேல்யூ என்ன? 2x. dv by dx என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. 2. அப்போ 2 into x ஓட வேல்யூ 2 into 2. அப்போ ஆன்சர் வந்து 2 into 2 into 2 2. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே எல்லா ஆப்ஷனுமே தப்பு. என்ன தப்பு? ஆப்ஷன் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. என்ன தப்பாக இருக்குது? சரியா? ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. A particle starts from rest with a constant acceleration. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து டைரக்டாக ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டி. ஸோ ஆப்ஷன் டி வந்து டைமென்ஷனலியே தப்பாயிரும். ஸோ இது வந்து ஆன்சராக இருக்க முடியாது. அப்படி இல்லைனாலும் இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் T1. சரியா? வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் T2. இப்போ நான் இந்த T இஸ் ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T2ன்னு வருமா? அப்போ நான் T2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? T மைனஸ் T1. அப்போ இந்த T மைனஸ் T1 இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. AT1 இஸ் ஈக்குவல் டு B இன்டூ T மைனஸ் T1. இதில் வந்து AT1 இஸ் ஈக்குவல் டு BT மைனஸ் BT1. BT1 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா AT1 ப்ளஸ் BT1 இஸ் ஈக்குவல் டு BT. சரியா? ஸோ ஆக்சுவலாக நம்ம டெரிவேஷனில் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுருந்தோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போ T1 நீ கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னா A ப்ளஸ் B இன்டூ T1 இஸ் ஈக்குவல் டு B பை T. அப்போ T1ஓட வேல்யூ என்ன வருது? BT பை A ப்ளஸ் B. BT பை A ப்ளஸ் B. இப்போ V மேக்ஸ் கேட்குறான். அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். V மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்டூ T1. T1 வேல்யூ என்ன? BT பை A ப்ளஸ் B. சரியா? ஸோ இவ்வளோ தான் டெரிவேஷன். பட் உனக்கு இது டைரெக்டாக சொல்லி கொடுத்தது இந்த ஃபார்முலா மட்டும். நான் சொன்னேன் நான் நடத்துகிறப்ப இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது தாண்டிலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க இதில். எஸ். இப்போ பாரு, the particle starts from rest its acceleration கேட்குறாங்க. சரியா?
ரெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இது என்னன்னு கேட்குறான், ஸ்பீட் எவ்வளோ. ஸோ இங்கே பாரு ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்னு இருக்கு. சரியா, கிராஃப் கொடுத்துருக்கான். கிராஃபில் மிஞ்சி போனால் என்ன கண்டுபிடிப்பேன், ஒன்று ஸ்லோப்பு இல்லைன்னா ஏரியா. எனக்கு வெலாசிட்டி வேணும். ஆக்சலரேஷனையும் இன்டூ டைம் போட்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஆக்சலரேஷன் பை டைம் போட்டேன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். கரெக்டா? அப்போ நான் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு வெலாசிட்டி கிடைக்க போகுது. அப்போ இதோட ஏரியா நான் கண்டுபிடிக்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? இந்த சைடு வந்து 10ன்னு சொல்லிட்டான், இது வந்து 11ன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, half into base into height. half base வந்து 11, height வந்து 10. அப்போ ஆன்சர் 55 மீட்டர் பர் செகண்ட். கரெக்டா? கரெக்டா? Okay. Yes. A motorcycle moving with a uniform speed of 20 meter per second comes to stop on application of brake after traveling a distance of 10 meter. அப்போ என்னோட ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கேட்குறேன். இதை விட ஈஸியான கொஸ்டினில் வரவே முடியாது. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a. ஓகே, சரி பிரேக் அடிக்கிறான். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் ஏ இருக்க முடியாது. ஏன்? ரிட்டார்டேஷன். அப்போ நெகட்டிவாக தான் வரணும். ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி என்ன, 0. அப்போ 0. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, 20. 20 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ தெரியாது, எஸ்எல் எவ்வளோ, 10. வெரி குட். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தனா -20 ஸ்கொயர் பை 20. -20 முடிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டின் பாரு. A bullet fired a bullet fired into a fixed target loses half of its velocity. அதோட வெலாசிட்டி எவ்வளோ கம்மி ஆகுது, பாதி. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, 6 சென்டிமீட்டர். இப்போ ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ண போகிறேன் பாரு. ஸ்டார்டிங்கில் அதோட வெலாசிட்டி சம் வின்னு வச்சுக்கலாம். அப்போ வி ஸ்கொயர். ஃபைனல் வெலாசிட்டி தானே, ஃபைனல் வெலாசிட்டி நினச்சி பாதி. அப்போ வி பை 2 த ஹோல் ஸ்கொயர். சரியா, வி பை 2 த ஸ்டார்டிங்கில் அதோட வெலாசிட்டி என்ன, சம் வி இஸ் ஈக்குவல் டு 2. அதோட இந்த ஆக்சலரேஷன் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர். ரெண்டாவது கேஸ் பார்த்தேன்னா இப்போ பாரு, சம் வி ஸ்பீடில் ஒரு பாடி வந்துச்சு. நீ கொஞ்சம் தள்ளி போய் உட்கார் சம்பத், கடைசியில் போய் உட்கார். இவ்வளோ நாற்று அடிச்சுக்குது. என்ன ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்த இவ்வளோ? பக்திலாம் கிடையாது. நீ கோயிலுக்கு போயிட்டு வரலன்னு தெரியுது, நீ தள்ளி போய் உட்கார். எவ்வளோ ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்திருக்கான் இதுக்கு. அன்னைக்கு ரிஃபாத் அடிச்சதே பரவாயில்ல இதுக்கு. இங்கே வர வியோட இல்லை ரிஃபாத் வந்து அதிகமாக, ரிஃபாத்ன்றேன் ரித்திக்கு. சரி, வியோட வேல்யூ வந்து வந்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. வி வெலாசிட்டி இது வந்திக்கிட்டு இருக்குது. 6 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணதுக்கப்புறம் இதோட வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்போ ரெண்டாவது கேஸ் பாரு, இதோட கண்டினியூஷன் தான். சரியா, இந்த v பை 2ல ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே போய் 0 ஆக போகுது. கரெக்டாக இல்லையா? இதான் ரெண்டாவது கேஸ். அப்போ என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, 0. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்ன, இந்த கேஸ்க்கு இனிஷியல் வெலாசிட்டி v பை 2. 2 ஆக்சலரேஷன் ஏ, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பண்ணி 2a கேன்சல். சொல்லு சம்பத், v பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் v போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? மேத்ஸ் தான்டா சொன்னேன் இது. ஸோ இது நீ சால்வ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு -3/4 கிடைக்குமா? பை சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது, சப்ராக்ஷன். சரியா, இது நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். -v²/4 புரியுதா? அப்போ இதை மட்டும், இதையும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போ நல்லா பாரு, 6/s இஸ் ஈக்குவல் டு 3/1. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது? நீ கரெக்ட் பண்ணாத சம்பத் பிரச்சனையே. A particle starting from rest. ஒரு பார்ட்டிகல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ரெஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்.
distance traveled is x in first 2 seconds. First 2 seconds distance traveled எவ்வளோ x. அப்போ next 2 seconds distance traveled எவ்வளோ y. அது எவ்வளோ எக்ஸுக்கும் ஒய்க்கு ரிலேஷன். நல்லா பாரு, நீ 2 செகண்ட்ல வந்து எக்ஸ் டிராவல் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் 2 செகண்ட்ல எவ்வளோ டிராவல் பண்ணுவேன் 3x. முடிஞ்சு. கரெக்டா? இப்போ பாரு, a graph is practically possible. இதில் எந்த கிராஃப் ப்ராக்டிகலி பாசிபிள்? நல்ல பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு சொல்கிறான். இங்கே பாரு, டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கம்மி ஆகுது. டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுமா? டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுமா? வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து ஸ்பீடு வந்து நெகட்டிவ்னு சொல்கிறான். ஸ்பீட் நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கா? இங்கே பாரு, ஒரே நேரத்தில் 2 வெலாசிட்டி. நல்லா பாரு, இங்கே சம் டைமில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெலாசிட்டி இருக்குது. அது எப்படி ஒரு நேரத்தில் 2 வெலாசிட்டி இருக்க முடியும் வண்டிக்கு? ஸோ மிச்சம் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நீ சும்மா பாரு. A ball is projected upward. Its acceleration at the highest point வந்து எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் வந்து எப்பயுமே டவுன்வர்ட் தான். நம்ம ஆப்ஜெக்ட் என்னதான் மேலே தூக்கி போட்டோம்னா சரியா? ஸோ சப்போஸ் நான் 10 விட அதிகமான வேகத்தில் தூக்கி போட்டால் இல்லை, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் தான் இருக்கும். Which of the following statement is not true? இதில் வந்து எது கரெக்ட் கிடையாது? If displacement covered of a particle is 0, displacement covered எவ்வளோ 0, அப்போ distance வந்து need not be 0. இது கரெக்ட் தானே? ஏன்னா நல்லா பாரு, நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்திருக்கேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 0, ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது வந்து கரெக்ட் தான். The distance covered is 0, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். சப்போஸ் டிஸ்டன்ஸே 0ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் நகரவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? 0. The numerical value of ratio of displacement to distance is equal to or less than 1. Obviously, displacement by distance ஓட வேல்யூ பார்த்தனா 1 ஈக்குவல் டு 1 இருக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும்? லெஸ் தென் 1 இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கரெக்டா? புரியுதா? வெரி குட். அப்போ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் டி. ஸோ அதுவும் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இங்கே பாரு, இங்கே ஆக்சுவலாக நான் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னு நான் உட்காந்து யோசிக்கிறேன், இதில் என்னடா தப்பு இருக்குன்ட்டு. இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல ஆப்ஷன் டியில். நான் இந்த ஆப்ஷனை பார்த்து யோசிக்கிறேன், இந்த கொஸ்டினை 3 தடவை படிச்சேன். இதுவும் கரெக்ட் தானே? வெலாசிட்டி பை ஸ்பீட்னு சொன்னா லெஸ் தென் 1 தானே வரணும். என்ன உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. உனக்கு வந்து நீ முதல் ஸ்டெப்ஸ் இல்லாதனால உனக்கு எந்த மார்க்கும் வராது. ஃபுல்லாக இப்படி அடிச்சிரு, ஒரு பெரிய கூட அடி. சொல்லு, ஆப்ஷன் டில என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பாக வெலாசிட்டி வந்து ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸை விட கம்மியா, அப்போ வெலாசிட்டி வந்து ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. லெஸ் தென் இல்லை, மேக்னிட்யூட் இல்லை, லெஸ் தென் 1 மட்டும் சொல்லியிருக்கான். ஈக்குவல் டு 1 இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஈக்குவல் டு 1 கொடுக்கவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் டு 1ங்கிற வார்த்தை இல்லை. ஆமாம், எனக்கு வந்து இந்த இடத்துல இதுவும் கரெக்ட்னு தோணுச்சுல்ல, இது கரெக்ட்னு தானே தோணுச்சு. அப்புறம் ஈக்குவல் டு 1 கொடுக்கவே இல்லை, அப்போ இதனால தான் இது தப்பாயிருச்சு. சரியா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் கேட்குறான். வெலாசிட்டி என்ன வரும்? 3at² + 2bt + c. ஆக்சிலரேஷன் என்ன வரும்? 6at + 2b. அப்போ டைம் t = 3ன்னு போட்டுக்கோ. 18a + 2b. 18a + 2b. எஸ், எங்கேயாச்சும் ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? ஓ, காமன் வந்து 2 காமன் எடுத்திருக்கானா? ஓகே, 2 காமன் எடுத்தனா 9a, ஆப்ஷன் பி. A stone is thrown upward with velocity 10 m/s from the roof of the building and it reach thrown down. Sorry. நான் ஆக்சுவலாக இது வந்து ஏன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுனால நான் வந்து upwardனு வச்சுட்டேன். ஓகேவா?
இவன் மனசுக்குள்ள சும்மா எப்படி தப்பாக வாசிச்சுட்டு கதை விடுறாங்க பாரு. இது நான் வரேன், நான் சொல்கிறேன், நான் என்ன ட்ரை பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ கீழே விழுகிறப்ப அதோட ஸ்பீட் எவ்வளோ? 40 மீட்டர்/செகண்ட். அப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஹைட்டஸ்ட் ஆஃப் த பில்டிங் வரக்கூடாது, ஹைட் ஆஃப் த பில்டிங். அதுதான் நான் நிறைய क्वेश्चन ஹையஸ்ட் என்ன போட்டுருக்காங்க, ஹைட்டிங் வரலாம். ஸோ மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாயிண்ட்னு கேட்டிருக்கலாம், அது தப்பு இல்லை. வாட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட்? சரி, ஸோ ஹைட் கேட்குறாங்க, நீ இது டைரெக்டாக கூட போட்டிருக்கலாம். சரியா, இங்கே ஸ்பீட் எவ்வளோ? 10, இங்கே ஸ்பீட் எவ்வளோ? 40. அப்போ v ஸ்கொயர் என்ன? 40 ஸ்கொயர் minus 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into 10 into s. 1500 is equal to 2 into 10 into s. அப்போ s ஓட வேல்யூ வந்து 75 இருக்கா? எஸ், கரெக்டா? வெரி குட். இப்போ நான் இந்த கொஷினை எப்படி ட்ரை பண்ணேன்னா, இந்த கொஷின் ரீட் பண்ணுறப்ப நான் ட்ரை பண்ணேன். என்ன பண்ணேன்னா, நல்ல பாரு, இந்த ஆப்ஜெக்டை இங்கேருந்து இங்கே தூக்கி போட்டிருக்கேன் 10 ஸ்பீடில். நான் சப்போஸ் இந்த 10 அப்படி உல்ட்டாவாக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து 10 ஸ்பீடில் மேலே தூக்கி போடுறேன்னு வச்சுக்கலாம். 10 ஸ்பீடில் என்ன பண்ணுறேன்? மேலே தூக்கி போடுறேன். அப்போ மேலே போகாதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லு? 10 ஸ்பீடில் தூக்கி போடுறேன். இதுக்கு யோசிக்கக்கூடாது, 1 செகண்ட் ஆகும். 10ஆல் டிவைட் பண்ணு, என்ன ஸ்பீடோ அதை 10ஆல் டிவைட் பண்ணு. அப்போ 1 செகண்டில் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது? மேலே போய் ரீச் ஆகுது. கரெக்டாக இல்லையா? கீழே வரப்ப இதோட வெலாசிட்டி எவ்வளோ? 10 இல்லைங்க, 40 சொல்லி கொடுத்துட்டாங்க. 40 சொல்லி கொடுத்துட்டான். அப்போ டைம் எவ்வளோ ஆகும் சொல்லு? 4 செகண்ட்ஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? நான் இங்கேருந்து சொல்றேன். சரியா, இப்போ நான் பாலை தூக்கி போடுறேன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி ட்ராப் பண்ண போறேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். புரியுதா? கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கொஸ்டின் புரியும். சரியா, இது ஃப்ரீ ஃபால் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரீ ஃபால்னு சொன்னா 4 செகண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? வெலாசிட்டி தான் 40, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? 125. அது வந்து கடைசி 4வது செகண்ட்ல 35 டிராவல் பண்ணும். ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால்னு சொன்னா 4 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? 5, 25, 45, 80 டிராவல் பண்ணுமா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தேன்னா இங்கே பாரு, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தான் நான் மேலே தூக்கி போட்டிருக்கேன். இது என்னோட அசம்ஷன் தான். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த பாயிண்ட்ல டாப் பாயிண்ட்ல போயிட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் எங்கேருந்து ட்ராப் பண்ணேன்? இங்கேருந்து தான் ட்ராப்பே பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஹைட் எவ்வளோ? 1 செகண்ட்ல வந்து 5 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்குமா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 80, இந்த டிஸ்டன்ஸ் 5. அப்போ இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் எவ்வளோ? 75. சரியா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணிட்டேன், 10ல் வந்து கீழே போட்டால் என்ன, 10ல் மேலே போட்டால் என்ன, அதனால தான் நான் என்ன பண்ணேன், டவுன்வர்டுக்கு வந்து அப்வர்ட்னு ரீட் பண்ணேன். புரியுதா? ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வேறு, நான் ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு ஆப்ஜெக்ட் கீழே தூக்கி போட்டேன் என்ன, மேலே தூக்கி போட்டால் என்ன, ஹைட் ஆஃப் த பில்டிங் மாறாது. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி அதோட ஸ்பீடும் மாறாது. ஏன்? ஏன்னா இது பார்த்தோன்னா ஒரு சிமெட்ரிக்கல் மோஷன். சரியா? நான் என்ன ஸ்பீடில் தூக்கி நான் என்ன ஸ்பீடில் தூக்கி கீழே போட்டாலும் சரி, இல்லை அதே ஸ்பீடில் தூக்கி மேலே போட்டாலும் சரி, நீ நல்லா பார்த்தனா நான் இங்கே பாரு, இங்கேருந்து இந்த ஸ்பீடில் 10ல் கீழே போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இது 10 கீழே போகிறதுக்கு தான் மேலே போட்டாலும் இங்கேருந்து இங்கே போகுமா? ஸ்பீடு 0. திரும்பி அந்த பார்ட்டிகள் இங்கே வரப்போ அதோட ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும்? 10 வந்துடும். அப்போ நல்லா பாரு, இதுக்கப்புறம் சேம் மோஷன் கண்டினியூ ஆக போகுது. இப்போ இந்த கொஸ்டின் பாரு, a ball falls freely from rest and the total distance covered by in the last second of its motion, கடைசி செகண்ட்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ அதோட டைம் எவ்வளோன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? 160 meters. சும்மா ஏதாச்சும் வாயில வரது சொல்லிட வேண்டியது. 5 செகண்ட்ல எவ்வளோ? 4 செகண்ட்ல 80, 125. ஸோ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல அது டிராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 125. சரியா? எத்தனாவது செகண்ட்ல 125 மீட்டர் டிராவல் பண்ணும்? 5 செகண்ட்ல தான் 125 டிராவல் பண்ணும். வேற எத்தனாவது செகண்ட்ல 125 டிராவல் பண்ணும்? 13 செகண்ட்லையா? ஏன்? 13 into 10 130, 130 minus 5 125. இது வந்து புரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு 5 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்போ ஃபார்முலா என்ன? ஹாஃப் ஆக்சலரேஷன் வந்து 10 இன்டூ டி ஸ்கொயர், அதாவது 5 செகண்டால் 5 ஸ்கொயர். இங்கே ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் கடைசி செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் a/2. லாஸ்ட் 5 இல்லை, லாஸ்ட் 1 செகண்ட். அப்போ a/2 இன்டூ 2n - 1. அப்போ இந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, இந்த 10/2 இந்த 10/2 கேன்சலா. அப்போ 25 இஸ் ஈக்குவல் டு 2n - 1. அப்போ 2nோட வேல்யூ பார்த்தோன்னா 26, என்னோட வேல்யூ பார்த்தோன்னா. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். பட் யாருக்காச்சும் இந்த நான் சொன்ன ஷார்ட்கட்டில் புரிஞ்சுருந்துச்சுன்னா அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் ஐ திங்க் இது வந்து ஐஐடியில் 2014 13 கேட்ட ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? வெலாசிட்டி கொடுத்துட்டு இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கலாம். நல்லா பாரு, வெலாசிட்டினா எப்படி எழுதிக்கலாம்? டிவி சரி dx/dtன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு a டைம்ஸ் √x. dx/√x இஸ் ஈக்குவல் டு a dt. சம்பத் வாயை மூடிட்டு இதில் வந்து சப்புன்னு அடிப்பேன். பவர்ஃபுல் அட்டாக், பவர்ஃபுல் அட்டாக். எவ்வளோ மார்க் வந்துச்சு இது வரைக்கும்? 5 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் கரெக்டு. நீ எத்தனாவது கொஸ்டினில் பார்க்க ஆரம்பிச்ச? 24. சரி பார்ப்போம். சரி இப்போ a/√x ஓகேவா? a/√x. சரி இதை சால்வ் பண்ணு, இன்டகிரேட் பண்ணலாமா? இன்டகிரேட் பண்ணால் -1/2 x⁻1/2 இஸ் ஈக்குவல் டு a டைம்ஸ் t. சரியா? x⁻−1/2ன்னு வரும், அதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. அப்போ நல்லா பாரு, எக்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனல்னு கேட்குறான். x⁻1/2 இஸ் ப்ரொபோஷனல் டு t. அப்போ x இஸ் ப்ரொபோஷனல் டு t ஸ்கொயர். ஓகேவா? இந்த கொஸ்டின் சரியா? இந்த கொஸ்டின் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? நல்லா பாருங்க, இதை சால்வ் பண்ண இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 மீட்டர், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 4, சரி இந்த டிஸ்டன்ஸ் 4. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 4√2. Which of the following option is correct for the value of sin theta? sin theta எது கரெக்ட்னு கேட்குறான். sin theta எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம்? 0லேருந்து 1 வரைக்கும் தான் sin theta வேல்யூ. 2 வருமா? √2 வருமா? 1.414. √5 வேல்யூ என்ன? சரி √5 அப்ராக்சிமேட்லி சொல்லு. 2க்கு மேலே தானே? அப்போ 2க்கு மேலே 2 பாயிண்ட் சம்திங் பை 2. அப்போ 1 விட அதிகம் தானே, 1 பாயிண்ட் சம்திங் தானே வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். புரியுதா? சரி நல்லா பாரு, நீ வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறப்ப உனக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, தப்பான ஆன்சர் தெரிஞ்சா கூட நீ கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். கரெக்டா இல்லையா? வேணாண்டா. tan தீட்டாவோட வேல்யூ √5/2. சரியா? ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோ. √5/2. cos தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? இல்ல சும்மா சொல்லு. cos தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0லேருந்து 1க்குள்ள இருக்கணும். கரெக்டா இல்லையா? 0லேருந்து 1க்குள்ள. நல்லா பாரு, இந்த வேல்யூ 0லேருந்து 1க்குள்ள இருக்கா? இது 0லேருந்து 1க்குள்ளயா? நோ. ஸோ மிச்சம் இருக்க 2 வேல்யூல ஒரு ஆன்சர் வரும். ஓகே. ஸோ இப்போ நீ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா 5² 5, இது 4 9. அப்போ ரூட் எடுத்தா 3. அப்போ cos θ வேல்யூ என்ன? 2/3. அதெல்லாம் நான் முதல்ல சொன்னேன். 2க்கு மேல இருக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் எப்பவுமே எடுக்க கூடாதுல்ல. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடா? கரெக்ட். அது 2 வந்து அட்ஜசன்ட் சைடு, cos θ னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடென்யூஸ். அப்ப 2 மேல இருக்கு. அப்போ இந்த சரி வெயிட் பண்ணு. இல்ல இப்போ இந்த √5 வந்து நம்ம மேல கொண்டு வர மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, சப்போஸ் இந்த சைடு 2ன்னு வச்சுக்கோ. சரியா? மேபி அஸ்யூம் பண்ணிக்கோ இந்த சைடு 2. ஓகேவா? இந்த சைடோட வேல்யூ பார்த்தனா 3/√5 வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ இது சால்வ் பண்ணு.
காஸ் நம்ம டிவைட் பண்ணால் வந்துரும்ல. சார் அது கரெக்ட் தான், யோசிச்சது கரெக்ட் தான், பட் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. கரெக்ட் வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா 2 வேல்யூ சைன் தீட்டாவோட வேல்யூ தீட்டா, tan தீட்டாவோட வேல்யூ தீட்டா, காஸ் தீட்டாவோட வேல்யூ 1. சொல்லு திரிஷ்மா, நல்லா சொல்லி ஒன்று கேட்குற மாதிரி. சரியா? ஸ்மால் ஆங்கிள் காஸ் தீட்டா தான் 1 இருக்கும். சைன் 0 வேல்யூ என்ன? 0 தானே. அதை எப்படி நீ 1 சொல்லுவ? உனக்கு என்ன சும்மா உட்காந்து என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க? y is equal to sin 2 theta. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்தா உனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும்னு சொல்லு. எப்படிடா? எப்படி 90ல 0வா? bro 90 டிகிரி இப்ப இருந்துச்சுனா உச்சில 0 தான் போடுவோம். இது வந்து நான் ட்ரெஜெக்டரி நடத்துறப்பவே சொன்னேன் 45 டிகிரி தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்? நீ நல்லா பாரு 2 தீட்டா, நல்லா பாரு sin 2 தீட்டா எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? sin 2 தீட்டா எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? 90 டிகிரில. sin வேல்யூ எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? sin வேல்யூ எப்ப மேக்ஸிமம்? 90ல தான் sin மேக்ஸிமமா இருக்கும். கரெக்ட்டா? sin 90 தான் மேக்ஸிமம். அப்ப இந்த sin கேன்சல் பண்ணிக்கும். அப்ப 2 தீட்டா ஓட வேல்யூ 90. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது? உனக்கு ப்ரொஜெக்ஷன் மோஷன் நடத்துறப்ப சொன்னேன்னா ரேஞ்ச் வந்து எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? 45. ஏன்? ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் பை g இன்டு sin 2 தீட்டா. அகைன் பாரு அந்த 2 தீட்டா, 2 தீட்டாவோட வேல்யூ தான் என்னது? 90. 2 தீட்டா 90 வரும். கத்துக்கடா என்கிட்ட இருந்து. இது ஈஸினா mx+. சம்பத் சொல்லு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன? என்ன என்ன bro the equation of straight line slope எவ்வளோ? √3, intercept எவ்வளோ? -2. ஈக்குவேஷன் என்ன? mx plus c √3x - 2. very direct question. √3x - 2. bro மஜா நான் தவா போடுறேன். சரி இப்போ இந்த கொஸ்டின் சம்பத் பதில் சொல்லுவான். the equation of line making angle 135 degree. உனக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா ஸ்லோப் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் கேட்டானா tan தீட்டான்னு போட்டுக்கோ. அப்ப tan ஆஃப் 135, tan 135ன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? tan ஆஃப் போன क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் 180 மைனஸ் 45ன்னு எழுதலாமா? டேய் b தான்டா. கரெக்டா இல்லையா? கொஞ்ச நேரம் வாய மூடுற. இந்தடா பார்த்து கூட b கரெக்ட். பியா டியா? b b b. சரி அப்ப tan 135 ஏன்னா tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா? tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? மைனஸ் tan தீட்டா. சரியா? அப்ப இதோட ஆன்சர் பார்த்தோன்னா -1. அப்ப ஸ்லோப் எவ்வளோ? -1. அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சி பாரு. நல்லா பாரு 145 டிகிரினா என்ன அர்த்தம்? சாரி 135னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த ஆங்கிள் வந்து அதிகம். அப்ப ஸ்லோப் என்னது? நெகட்டிவ். சொல்லி கொடுத்தேன்னா செகண்ட் கிராஃப்ல போனா ஸ்லோப் வந்து நெகட்டிவ். அப்ப ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கணும். அப்ப எந்தெந்த ஆப்ஷன்ல ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு? எனக்கு என்னமோ இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் ஸ்லோப் நெகட்டிவா இருக்குது. சரி கொஸ்டின் நம்பர் 40 sin x plus cos x. இதை இன்டகிரேட் பண்ணு. ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது இது. எஸ் நானும் கரெக்டா 2 தான் போட்டுருக்கேன். பேசிக்கலி ஐன்ஸ்டைனோட பேரை போலனால எனக்கு ஐன்ஸ்டைனோட பேரை ப்ரோ நான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. ஐன்ஸ்டைன் ஸ்பெல்லிங் சொல்லு. ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் இருக்கு. பார்த்தேன் இன்டகிரேட் எப்படி பண்றது? அது வந்து ஃபூரியர் யூஸ் பண்ணணும். அது வந்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். sin x cos x. sin x இன்டகிரேட் பண்ணா உனக்கு cos x மைனஸ் cos x. வெரி குட். cos x cos சரி cos x இன்டகிரேட் பண்ணா சப்பு நடி. cos x இன்டகிரேட் பண்ணா எப்படி மைனஸ் வரும் உனக்கு? வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணு. cos π/2 என்ன? அப்பர் லிமிட் 0. sin π/2 எவ்வளோ? 1. ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கோ. cos 0 என்ன? இட்ஸ் லைக் 1.
1 அப்போ இங்கே -1 sin 0 என்ன sin 0 எதுக்கு யோசிக்கிற ஒன் மேட்ச் சொல்றாரு இப்போ சம்பத் சொல்லுவான் சொல்லு அப்போ 5/4 எப்படில இன்டகிரேட் பண்ண எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ண என்ன இன்டகிரேஷனே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு இன்னும் தெரியாது அவன் ஃப்ளூக்கில் சொல்லியிருக்கான் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் சரி கமிங் பேக் டு ஒரு கொஸ்டின் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணா 1 இன்டகிரேட் பண்ணா சரி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு சரி வேரியபிள் x 0 இருந்து 1 ஓகேவா ஏய் அமைதியா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு 1/4 + 1 சம்பத்து சரி ஹீட் எனர்ஜி 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 அந்த எனர்ஜிங்கிற வார்த்தையை பார்த்தா போதும் சரி ஆப்ஷன் ஏ எனர்ஜினா என்னது half mv² யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை நீ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னாலும் சரி ஒர்க் டன் தானே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் போட்டுக்கோ அப்போ நல்லா பார் மாஸ் L² T⁻². ஃபோர்ஸ்னு போட்டேன்னா mL² mL T⁻² இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்போ L². அப்போ mL² T⁻². ஆப்ஷன் பி டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷன் ஸ்ட்ரெயிட்டா ஏகப்பட்டதால சால்வ் பண்ணியிருக்கோம் இதுல நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன் சொல்லு m- ஸோ அதான் சொன்னேன் ஒழுங்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அதை அப்படி அது பாட்டுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ ஜியோட வேல்யூ பார்த்தோன்னா FR²/m². எஃப் என்ன mLT⁻² இன்டூ L² சிம்பிளிஃபை பண்ணா m⁻1 L³ T⁻². இந்த கொஸ்டின் பாரு டூ குவான்டிட்டி A and B have different dimension சரியா ஆப்ஷன் ஆப்ஷன் சரியா சரி நல்லா பாரு ரெண்டு வேற வேற டைமென்ஷன் இருக்குன்னு சொன்னா ஆடோ சப்ராக்டோ இல்ல ஈக்குவேட்டோ பண்ண முடியாது டிவைடோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் கடைசி கொஸ்டின் பாரு x = இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப b ஓட டைமென்ஷன் என்ன சரியா ஸோ a ஓட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா x/t அதாவது km/s. இது என்னது a ஓடது b ஓடது பார்த்தனா x ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு நிறைய என்ன சரா ப்ரோ டவுட் இருக்கா ஏன் ப்ரோ எனக்கு புரியுதா கம்பி நீ சென்டர் நம்பர் சொல்லுங்க பாத்து